ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பானிபூரி ரெசிபி இன்றைக்கி எப்படி சுவையாக செய்கிறது நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு ரவையை சேர்த்தாச்சு. 2 டீஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக ஒரு பிஞ்ச் அளவு. அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு தான் தண்ணி ஆகும் இதுக்கு. பிசைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். பானிபூரி தண்ணி. ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சி வைக்குங்க. அரைச்சி எடுத்துட்டேன். இதை வடிகட்டிடலாம். மறுபடியும் கொஞ்சமாக அந்த ஜார்லேயே தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மொத்தம் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 கப்பு அளவு புளி தண்ணி எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்தாச்சு. நல்லா வடிகட்டியாச்சு. இன்னும் 1 கப்பு ஊற்றிக்கிறேன். மொத்தம் 3 கப்பு நான் தண்ணி சொல்லியிருக்கேன். 3 கப்பு அளவு சேர்த்தாச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். பானிபூரிக்கு தண்ணியும் நம்ம ரெடி பண்ணியாச்சு, புதினா தண்ணி. அடுத்தது உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பார்க்கலாம். நான் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது 200 கிராம். இந்த 200 கிராம் உருளைக்கிழங்கை ஒரு குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க, ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி. இப்போ தோல் உரிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டோம். இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் அளவு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அதான் சேர்த்துருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி. இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்தாச்சு. அடுத்தது மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஊறிட்டுருக்கோம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் முதல்ல மாற்றிடுறேன். அவ்வளோதான், பவுலில் மாற்றி வச்சாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மாவு நல்லா கட்டியாகிடுச்சு. கொஞ்சமாக மைதா மாவை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. நான் இந்த உருண்டைகளை 3 பாகமாக பிரிக்க போகிறேன். நீங்கள் பெரிய கல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் திரட்டலாம். இப்போ ஒரு பால் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டிக்குங்க. நல்லா மெலிசாக திரட்டிக்கணும். திரட்டியாச்சு. இப்போ எந்த மூடி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன சைஸ் அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா அழகாக ரவுண்டாக ஷேப் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது எண்ணெயை ஒரு பக்கம் காய வச்சுருக்கேன், மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஒன்றா போட்டுக்கோங்க. போட்டோன்னே பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷுன்னு எழும்பி வருதுன்னு.
நான் 2 சைஸாக பானிபூரி செஞ்சுருக்கேன். ஒன்று வந்து ரொம்ப குட்டி சைஸு, கொஞ்சம் பெரிய சைஸ், பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா சின்ன பையன்றதுனால கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கேன் நான் சைஸு, பானிபூரி சைஸு. இந்த மாதிரி வந்து நல்லா வந்து எண்ணெய் கொதி அடங்கிட்டது அப்புறம் எடுங்க. 2வது சைஸும் பெரிய சைஸாக போட்டிருக்கேன். அதையும் வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் கொதி அடங்கி நல்லா அந்த மாதிரி வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வேக விடணும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்போ தான். இதே மாதிரியே நீங்கள் மீதி இருக்கிற பானிபூரியும் சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணியாச்சு. அடுத்ததான் வந்து புதினா தனியாக சேர்த்துடலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.